விஜய் டிவில ரசிகர்களோட பேர் ஆதரவை பெற்று ஒளிபரப்பாயிட்டு இருக்கக்கூடிய சீரியல் தான் மகாநதி. இந்த சீரியலுக்கு ரசிகர்கள் மத்தியில எக்கச்சக்கமான வரவேற்பு இருக்கு. அதுலயும் குறிப்பா விஜய் காவேரி ஜோடிக்கு ரசிகர்கள் மனசுல மிகப்பெரிய இடம் கொடுத்து வச்சிருக்காங்க. டிஆர்பி ரேட்டிங்ஸ்லயும் இந்த சீரியல் ஒரு கலக்கிட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த நிலையில மகாநதி சீரியல்ல ஹீரோயினா காவேரி கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய லட்சுமி பிரியாவுக்கு பதிலா கோமதி பிரியா நடிக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. கோமதி பிரியா வேலைக்காரன் சீரியல் மூலமா ரசிகர்களோட மனசை கவர்ந்தவங்க. அதுக்கப்புறமா சிறகடிக்க ஆசை சீரியல்ல மீனா அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சு ரசிகர்கள் மனசுல மிகப்பெரிய இடம் பிடிச்சிருக்காங்க. மகாநதி சீரியல் காவேரி விஜய் ஜோடி மாதிரியே சிறகடிக்க ஆசை சீரியல்ல நடிக்கக்கூடிய மீனா முத்து ஜோடிக்கும் மிகப்பெரிய ஆதரவு ரசிகர்கள் மத்தியில இருக்கு. இந்த நிலையில மகாநதி சீரியல்ல கதாநாயகியா நடிக்க போறத பத்தி கோமதி பிரியா என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சிறகடிக்க ஆசை சீரியல்ல எனக்காக எவ்வளவு சப்போர்ட் கொடுத்திருக்கீங்க, அதே மாதிரி இந்த மகாநதி சீரியலையும் எனக்கு சப்போர்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது மகாநதி சீரியல் மலையாளம் இப்போ ரீமேக் பண்ண போறாங்க. அந்த மலையாளம் ரீமேக் மகாநதி சீரியல்ல தான் கதாநாயகியா நடிக்க போறேன். அந்த சீரியலுக்கான பூஜை எல்லாம் இன்னைக்கு தான் போட்டு முடிச்சாங்க. கூடிய சீக்கிரமே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு சிலர் லட்சுமி பிரியாவுக்கு பதிலா தான் நான் நடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா அந்த தகவல் உண்மை இல்ல. தமிழ்ல மகாநதி சீரியல்ல லட்சுமி பிரியா தொடர்ந்து நடிப்பாங்க. நான் கமிட் ஆகியிருக்கிறது மலையாள மகாநதி சீரியல்ல. அந்த ரீமேக் சீரியல்ல தான் காவேரி கேரக்டர்ல நான் நடிக்க போறேன். சிறகடிக்க ஆசை சீரியல்ல எனக்கு எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த சீரியலுக்கும் ஆதரவு கொடுங்க. தமிழ்ல மகாநதி சீரியல்ல காவேரி கேரக்டர்ல உங்க லட்சுமி பிரியாவை தவிர வேற யாரும் நடிக்க மாட்டாங்க. அவங்க தான் கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க கோமதி பிரியா. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க கோமதி பிரியா சொல்லி இருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கமெண்ட்ஸை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.